வணக்கம். நான் தாமோதரன். இன்னும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஜியோ பாலிட்டிக்ஸ் ரஷ்யா, உக்ரைன், சவுதி அரேபியா. இது மூணையும் லிங்க் பண்ணக்கூடிய மையப்புள்ளி என்ன அப்படின்னு பார்த்தா வேற யாரு, நம்ம இன்றைய கண்டென்ட் ஹீரோ டொனால்ட் ட்ரம்ப் தான். முதல்ல நம்ம ரஷ்யாவை பார்த்துருவோம். டொனால்ட் ட்ரம்ப் ரஷ்ய அதிபர் புட்டினோட பேசும்பொழுது போகிற முடிவுக்கு எடுத்துகிட்டு வரதுக்கு சொல்லியிருந்தார். பட் அதுக்கு புட்டின் முதல்ல ஒத்துக்கலை. என்ன பண்ணினார்? உடனே புட்டினுக்கு ஒரு ஸ்ட்ராங் மெசேஜ். என்ன மெசேஜ்? நம்பர் 1, உக்ரைனுக்கு உண்டான இராணுவ உதவிகளை அதிகப்படுத்துவது. 2வது, உக்ரைனை நேட்டோவில் சேர்த்துடுறது. 3வது, சொல்லலை, நேரடியாக செஞ்சிட்டாரு. இலான் மஸ்க் அவருடைய ஸ்டார்லிங்க் இன்டர்நெட் இதனுடைய சர்வீசஸ் ரஷ்யாவில் மிலிட்ரி அவங்களுடைய தொடர்புக்கு யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அதை முற்றிலும் தடை பண்ணிட்டாரு. ஸோ இந்த 3 விஷயங்கள்னால யோசித்த புட்டின், சரி நான் பேச்சுவார்த்தைக்கு தயார், பட்டு ஜெலன்ஸ்கியோட நான் பேச மாட்டேன். உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கியோட நேரடியாக நான் பேச மாட்டேன். என் சார்பாக பேசுறதுக்கு ஒரு தூதுவரை நான் அனுப்புகிறேன் அப்படின்ற லெவலுக்கு இறங்கி வந்திருக்கிறாரு. இதற்கு நடுவில் ஜெலன்ஸ்கிக்கு ஒரு ஸ்ட்ராங் மெசேஜ் டொனால்ட் ட்ரம்ப் கிட்ட இருந்து. நேரடியாக இல்லை, நேட்டோவை சொல்ல வைக்கிறதுக்கு நேட்டோவிலேருந்து நான் விலக போகிறேன் அப்படின்னு ஒரு பெரிய ஒரு அதிரடியை போட்ட உடனே நேட்டோஸில் இருக்கிற எல்லா கண்ட்ரிஸும் பயந்துடுறாங்க. ஏன்னா நேட்டோவுடைய ஹையஸ்ட் கான்ட்ரிபியூஷன் அமெரிக்கா தான். அமெரிக்கா நேட்டோவிலேருந்து வித்ட்ரா பண்ணிட்டா எல்லா அதில் இருக்கிறவங்களுக்கு உண்டான அந்த எக்ஸ்பெண்டிச்சர்ஸ், அதில் ஒர்க் பண்ணுறவங்களுடைய எக்ஸ்பெண்டிச்சர்ஸு, பல கண்ட்ரிஸில் இருக்கக்கூடிய நேட்டோ படைகளுக்கு உண்டான செலவுகள் தடுமாற ஆரம்பிச்சிடும். நேட்டோ அமைப்பே பலவீனமாயிரும். அதனால் நேட்டோ இவரை போட்ட அதிரடியில் யோசிக்க ஆரம்பித்தாங்க. அந்த நேரத்தில் நேட்டோவை யூஸ் படுத்தி உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கிக்கு ஒரு ஸ்ட்ராங் மெசேஜ். இந்த மெசேஜில் நேட்டோ என்ன பண்ணுறாங்கன்னா, நேட்டோ தன்னுடைய ஆடிட் டீமை உக்ரைனுக்கு அனுப்பி உக்ரைனில் கம்ப்ளீட்டாக அவங்க கொடுத்த ஃபண்டிங் அதை ஆடிட் பண்ணுறாங்க. இந்த ஆடிட்டில் என்ன நடக்குதுன்னா, கிட்டத்தட்ட 1,30,000 உக்ரைன் வீரர்கள் இறந்துட்டாங்க. அவர்கள் இறந்த விஷயத்தை மறைச்சி எவ்ரி மந்த் அவங்களுக்கு சேலரி அவங்க பேங்க் அக்கௌண்ட்ல கிரெடிட் பண்ண மாதிரி பண்ணி அந்த பணத்தை சுவாகா பண்ணியிருக்கிறாங்க உக்ரைனில். இதை நேட்டோ ஆடிட் மூலமாக கண்டுபிடிச்சிருக்கிறது ஒன்று. 2வது விஷயம், உக்ரைனுக்கு கொடுக்கப்பட்ட ஆயுதங்கள், யூரோப்பியன் யூனியன்லேருந்து கொடுக்கப்பட்ட ஆயுதங்கள் மற்றும் நேட்டோ கண்ட்ரிஸ் இவங்க கொடுத்த ஆயுதங்கள் எல்லாத்தையும் உக்ரைன் ஆப்பிரிக்காவில் இருக்கக்கூடிய ரெவல்யூஷன் குரூப்ஸு, புரட்சிகரமான படைகள், அந்தந்த அரசாங்கத்துக்கு எதிர்த்து சண்டை போடக்கூடிய சின்ன சின்ன குரூப்ஸ் இருக்கும், அவங்களுக்கு விற்றது. ஏறக்குறைய $1.5 பில்லியன் இந்த இர்ரெகுலாரிட்டி கண்டுபிடிச்சி இப்போ நேட்டோ ரொம்ப டீப்பாக திங்க் பண்ண ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஜெலன்ஸ்கி இருக்கிறத இந்த ரீசனை வச்சுக்கிட்டு ஜெலன்ஸ்கியை ஷிஃப்ட் பண்ணிட்டு ஜெலன்ஸ்கிக்கு பதிலாக வேற ஒரு ஆளை உக்ரைன் பிரசிடெண்டாக ஏற்பாடு பண்ணி அவர் மூலமாக போகிற முடிவுக்கு எடுத்துகிட்டு வர்றது. இதில் ரஷ்யா கொடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான கண்டிஷன் என்ன? ஏற்கனவே அவங்க வச்சிருந்த கிரிமியாவோட ரஷ்யா இதுவரைக்கும் உக்ரைனை ஆக்கிரமிப்பு பண்ணக்கூடிய எந்தெந்த நிலப்பகுதிகளில் இருக்குதோ அதை அப்படியே ரஷ்யா வசமே இருக்கும். ஏன்னா ரஷ்யா ஏகப்பட்ட பொருளாதார தடைகள்லையும் ஏகப்பட்ட பண செலவும் இந்த பொருளை செலவானதுனால அதை நம்ம வச்சுக்கலாம் அப்படின்ற ஒரு ப்ரொபோசல் இங்கே பிளேஸ் பண்ணியிருக்கிறாங்க.
இதுக்கு நடுவில் வந்து டொனால்ட் ட்ரம்ப் டைரக்டாக த்ரூ நேட்டோ மூலம் இல்லாமல் டைரக்டாக அவர் ஒரு கம்யூனிகேஷன் டு த உக்ரைனுக்கு தேவையான என்னென்ன ஃபண்டிங் பண்ணுறதுக்கு இதுவரைக்கும் பண்ண ஃபண்டிங்க்கும் இனிமேல் பண்ண போகிற ஃபண்டிங்க்கும் உக்ரைனில் இருக்கக்கூடிய ரேர் எர்த் மினரல்ஸ் வேணும். ரேர் எர்த் மினரல்ஸ்ன்னு நம்ம சொல்கிறப்போ வந்து லித்தியம், டைட்டானியம், யுரேனியம் இதெல்லாம் வந்து இன்னும் வந்து அங்கேருந்து டிக் பண்ணி எடுக்கலை பெரிய லெவலில். அதனால தான் இந்த ஃப்யூச்சர், ஏன்னா சைனாவோட ஒரு ஸ்ட்ராங் காம்படிஷன் யூஎஸ் பண்ணுறதாக இருந்தால் இந்த லித்தியம்ன்றது வந்து ஃப்யூச்சரில் வந்துட்டு அது ஒரு ஃபியூவல், பெட்ரோலுக்கு மாற்றாக பயன்படுத்தக்கூடிய ஒரு ஃபியூவல். அது இருந்தால் தான் வந்து சைனாவுக்கு வந்துட்டு நம்ம வந்து ப்ளே பண்ண முடியும். இதை தெளிவாக ஃபீல் பண்ண டொனால்ட் ட்ரம்ப்பு இந்த மாதிரி யோசிக்கிறாரு, இந்த மெசேஜையும் கம்யூனிகேட் பண்ணியிருக்கிறாரு. ஸோ இந்த விஷயத்தில் உக்ரைன் என்ன பண்ண போகுது அப்படின்ற மெசேஜுக்காக யூஎஸ் வந்து தே ஆர் வெயிட்டிங். இதுக்கு நடுவில் வந்து ட்ரம்ப் வந்தால் சவுதி அரேபியா இஸ்ரேலோட இன்னும் இணக்கமாக போகும்னு எதிர்பார்க்கப்பட்ட சூழ்நிலை தற்சமயம் மாறி இருக்குது. சவுதி அரேபியாவினுடைய மன்னர் முகமது பின் சல்மான் ரொம்ப கிளியராக, ரொம்ப ஸ்ட்ரிக்டாக யூஎஸுக்கு என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, பாலஸ்தீன் அங்கே இருக்கிறவங்கள அங்கேருந்து வந்து வெக்கேட் பண்ணி மைக்ரேஷன் பண்ணி ஈஜிப்டுக்கும் ஜோர்டானுக்கும் அனுப்புகிற முடிவை வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக எதிர்க்கிறதாகவும், அவர்களை அங்கிருந்து அப்புறப்படுத்தக்கூடிய எந்த ஒரு நடவடிக்கைக்கும் வந்துட்டு சவுதி அரேபியா துணை போகாதுன்றதையும் தெளிவாக சொல்லியிருக்கிறதன் காரணமாக இஸ்ரேலுக்கு உடனோட நட்பில் வந்து நெருங்கி வரக்கூடிய சவுதி அரேபியா இப்போ கொஞ்சம் விலகி இருப்பதாக தெரிய வருகிறது. இதுதான் இன்றைய ஜியோ பாலிட்டிக்ஸ். நன்றி. மீண்டும் ஒரு வீடியோவில் நாம் சந்திப்போம்.